ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். நம்ம சஞ்சூஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சாம்பாரில் நிறைய வெரைட்டி ஆஃப் சாம்பார் இருக்குதுங்க. நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைல் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய். எல்லாம் ஊற்றி வேக வைக்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க பருப்பு. நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா, ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. நீங்கள் இன்னும் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூடவே இந்த காய்கறி எல்லாம் உள்ளே போட்டாச்சு. ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் வந்து இது நான் வீட்லேயே அரைச்சி சாம்பார் தூளுங்க. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா 2 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம குழம்புல உப்பு போட்டிருக்கோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ அந்த வேக வச்ச பருப்பு, காய்கறிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உள்ள எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் எப்போவுமே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இல்லாட்டி கொத்தமல்லி தழை தூவினா சாம்பார் ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சஞ்சூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.